பெரியார் யாரு தெரியுமா, பெரியார் யாரு தெரியுமான்னு கேக்குறீங்க. தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மறுக்கிறீங்க. உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு பெரியாரிஸ்டா? எந்த இடத்துல கடவுள் மறுப்பில்லையா? உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணில இல்லையா? இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின் முக தமிழரசு எல்லாம் நாடார் தானே. ஒரு அப்பாவுக்கு 2 சாதி இருக்குமா? யாராவது சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப என்னதுல போய் தூத்துக்குள்ள நின்னீங்க? நீங்க பெரியாரை பத்தி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா? சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியா உங்க அப்பா தான். சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றதுல உங்க கட்சியை கொடியை கட்டிட்டு குறுக்காட்டி நின்று பிள்ளைகளை தொந்தரவு பண்றான். கேட்டா வண்டி இடிச்சிருச்சு அதனால திரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில. நாங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும். நீ ஏன் நாட்டல? சும்மா ஏதாவது பேசிட கூடாது. நாங்க பெரியார் பெரியார். யாரு பெரியார்? உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு காட்டட்டா? அத்திவரதர் கோயில குடும்பமா நின்று கும்பிட்டீங்களா இல்லையா? உங்க அப்பா தான் கூலி. யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா? கூலியா? என்ன கூலி? நீ சரியான ஆளா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவாரு. அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன். பெரிய கலைஞரின் மகள் தானே, பெரிய இவங்க தானே. நீங்க எல்லாம் உன் சாதிக்காரன் தானே போய் நின்ன. எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த? ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடும். ஏதாவது பேசினா வெறியாயிருவேன். அது அவர் விருப்பம். அவர் போய் எங்கே வேலை செய்யறாரு, அது பேச்சு கிடையாது. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நாங்க முதல் தர மதிப்பெண்களை பெற்றுக்கிட்டு இருந்தோம். இப்ப படிக்க வசதி இல்லாம மேல் படிப்புக்கு போக போக அடிப்படை வசதி இல்லாம மின் விளக்கு கூட இல்லாம எப்படி படிச்சு முன்னேறி வர்றதுன்னு சொல்றாங்க. வளர்ச்சி பற்றி பேசுறோம், மானுடம் பேசுறோம், எல்லாம் பேசுறோம். இந்த நிலையில திடீர்னு இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம், நீங்க காலி பண்ணுங்க இல்லைன்னா வாடகை கொடுங்கன்னா இந்த 250 வீட்டு இந்த தினம் கூலி வேலைக்கு போகிற இந்த மக்கள் கொடுக்கிற வாடகை பணத்துல எவ்வளவு வருவாய் இந்த அரசு பெருக்கிற போது? இது எவ்வளவு இதா இருக்கு பாருங்க. அறநிலைத்துறையில அறம் எங்க இருக்கு? சரி, இதை எடுத்து என்னதான் பண்ண போகுது அரசு? இதேதான் கரூர்லயும் இந்த சிக்கல் வந்தது. அறநிலைத்துறைக்கு கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு. கோயிலுக்கு எதுக்கு இடம்? மக்கள் குடியிருக்க இல்லாத இடம் எதுக்கு? சொந்த நாட்டில் சொந்த நிலத்தில் அகதிகளா ஏதிலிகளா இடமற்ற நிலமற்ற கூலிகளா இருக்கணுமா என்ன? அதுதான் நல்லாட்சியின் சிறப்பா என்ன? சொல்லுங்க நீங்க. இந்த வாடகை, இந்த வீட்டுக்கு என்ன வாடகை போடுவீங்க? இந்த வீட்டுக்கு என்ன வாடகை போடுவீங்க? இந்த வாடகை பணத்தை வச்சு என்ன வருவாயை பெருக்கி என்ன செய்ய போறீங்க? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வீங்க. வாடகை வாங்காம விடுறது நல்லதுதான், அந்த மக்களுக்கு செய்யறதா. ஏழை எளிய மக்கள் தினமும் வேலைக்கு போனா தான் சாப்பிட முடியுங்கிற ஏழ்மை வறுமையில் இருக்கிற மக்களை அவர்களை வீடை காலி பண்ணுங்க இல்லைன்னா வாடகை கட்டுங்கிறது ஒவ்வொரு முறையும் தேர்தல் அப்ப வாக்கை பறிக்க இனிப்பு பசப்பான வாக்குறுதிகளை கொடுத்து போவது, வென்று விட்ட பிறகு அவர்களை கொடுத்த வாக்குறுதி ஏமாற்றாம இப்படி பரிதவிக்க விடுவது எவ்வளவு கடினமா இருக்கு. அம்மா வயதை ஒத்த பெரியவர்கள் கண்கலங்கி நம்ம முன்னாடி நிற்கும் போது ஒரு வெறி வருது பாருங்க. என் தாயை கலங்கிய கண்ணீரோடு பார்க்கத்தான் நம்ம எல்லாம் இருக்கிறோமா? அதான் நல்ல ஆண் பிள்ளைகளுக்கு அழகா என்ன? அழித கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைன்னு வள்ளுவ பெருமகனார் தந்தறிய மறைமொழியில இந்த மாதிரி ஏழை மக்களின் கண்ணீர் எவ்வளவு பெரிய கோட்டையும் சரிச்சு வீழ்த்துங்கிறான். நீங்க அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. உலகத்திலே வலிமையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான். அது உங்க எல்லாருக்கும் என்னை விட நல்லா தெரியும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யணும். சரி, இந்த இடத்தை எடுத்துறீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இது கொடுமை. அதனால அந்த மக்கள் வாழ்கிற இடத்திலே அவர்கள் வாழ்றதுக்கு வீட்டு மனை உரிமை பட்டா கொடுத்துறது நல்லது. அதுபோக அவர்களுக்கு மின் இணைப்பு கொடுங்க. ஆட்சிக்கு வந்த 3.5 ஆண்டுகளை 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் இவ்வளவு வளர்ச்சி பற்றி பேசுறீங்க, விடுதலை பற்றி இவ்வளவு பெரிய இது 75 ஆண்டுகளுக்கு மேல கடந்து போகும்போதும்
ஒரு மின் இணைப்பு அத்தியாவசிய தேவையா இருக்குது. மின்சாரம் அது இல்லாத ஒரு இன்னும் நம்ம மண்ணில் கிராமங்கள் இருக்கு, வாழ்விடம் இருக்குன்னா எவ்வளவு ஒரு கேவலம்னு பாருங்க. பாதை இருக்க மாட்டேங்குது, கழிவறை இருக்க மாட்டேங்குது. இன்னும் நம்ம அக்கா தங்கச்சிகள் வந்து சொல்லும்போது அங்கே காட்டுக்குள்ள பாறைகளுக்கு பக்கத்தில் போய் ஒதுங்க வேண்டியது இருக்குன்னுங்கும் போது எப்படி இருக்குது இது? இதெல்லாம் அதிகாரமற்ற எளிய மக்கள், அவர்களுக்கென்று குரல் வலை இல்லை, அரசியல் அதிகாரம் இல்லை, பேச யாரும் இல்லை. அதனால இது வெறும் வாக்காளராக பார்க்குறீங்க, அவர்களுக்கு வாழ்க்கை வெறும் ஓட்டா பார்க்குறீங்க. அவர்களுக்கு உணர்வு இருக்கு, பசி இருக்கு, உறக்கம் இருக்கு, கனவு இருக்கு, கண்ணீர் இருக்கு, சதை இருக்கு, ரத்தம் இருக்கு, எலும்பு இருக்கு, நரம்பு இருக்கு, அவர்களுக்கும் உயிர் இருக்கு, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் இயங்கணும். தேவையில்லாம வந்து இந்த காலி பண்ணு வாடகை கொடுன்னுலாம் வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு வேலையும் இல்லை, இங்கே உட்காந்துருப்பேன் நானும். நீ காலி பண்ணவும் முடியாது, வாடகை வாங்க முடியாது. ஒழுங்கா மின் இணைப்பு கொடுத்து அந்த மக்களின் வாழ்விடத்தில் இருத்தி வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுங்க, நிரந்தரமா வாழ்றதுக்கு வீட்டு உரிமை கொடுங்க. அதே மாதிரிதான் அங்க பக்கத்துல அருந்திதிய மக்கள் வாழுகிற அந்த குடியிருப்பு, அதுக்கு பேர் என்ன, அந்த பேரு மாயபுரத்திலும் இதே சிக்கல் தான். பன்னெடுங்காலமா வாழ்கிற அந்த மக்களை, அடித்தட்டு மக்களை, உழைக்கும் மக்களை அப்புறப்படுத்திட்டு சரி இந்த இடத்தை எடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன இடாது? அன்னை தெரசா நகர், இது ஒரு பஞ்சாயத்து. அப்புறம் இந்த மாயவரம், அது ஒரு பஞ்சாயத்து. எல்லா இடத்துலையும் ஊருக்கு தலைநகர் சென்னை தினம் நான் எதிர்கொள்றேன். ஆக்கிரமிப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா பண்ணலையா? எளிய மக்கள், அவர்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அவர்களை வந்து இப்படி பரித வைக்க விடுறது. தினந்தோறும் பாருங்க, இப்ப வேலைக்கு போகாம கவலையும் கண்ணீருமா உட்கார்ந்து இருக்கிறத பாருங்க. நான் வந்து ஒரு வாரமா என்கிட்ட முறையிட்டு நான் வந்து சரி இருங்க நான் வந்து என்னன்னு கேட்கிறேன்னு வந்து நிக்கிறேன். நீங்களே அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது யாருக்கிட்ட பதில் இருக்கு? என்கிட்ட தான் இருக்கா இல்ல உங்ககிட்ட தான் இருக்கா? இது ஒரு அன்பான கோரிக்கையா எடுத்த அரசு இதுக்கு இந்த மக்களுக்கு அதுக்கு அவர்கள் நிம்மதியா வாழ்றதுக்கு ஆவணம் செய்து கொடுக்கணும். அதான் என்னுடைய கோரிக்கை. தேவையில்லாது அவங்க மேல இல்லை, எங்க மேல போராட்டங்களை திணிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன, நாங்க தான் வந்து நிக்கணும், ஒரு வழி கிடையாது. என்னை ஒரு பெத்த பிள்ளையா நினைச்சுதான் அந்த கோரிக்கை என்கிட்ட வைக்கிறாங்க. வேற வழி இல்லை. எனக்கு ஓட்டை விட எனக்கு என் நாடு தான் எனக்கு முக்கியம். எனக்கு வாக்கை விட என் மக்களின் வாழ்க்கை தான் முக்கியம். அதனால அதுல எந்த அளவுக்கும் போவேன் நான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதை தேவையில்லாத என் மக்களை தொந்தரவு பண்றதை கைவிடுங்க. மின் இணைப்பு ஒன்றும் இல்லை, நாங்களே காசு வசூலிச்சு கூட நான் 2 ஊண்டி நாங்கள் மின் இணைப்பு எடுத்து கொடுத்துடலாம். உரிமையை, வீட்டு உரிமையை நான் எங்க கொடுக்கறது? இதை கவலையோடும் கண்ணீரோடும் கதறி கொண்டிருக்கிற என் மக்களின் குரலாக நான் இந்த ஊடகத்தின் வாயிலா அரசுக்கு என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நான் நம்புறேன். வேற அவ்வளவுதான். இதை கொண்டு போய் சேருங்க. சரிதானே ஐயா? கொண்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிக்காரர்களுக்கு எதிராக தான் அரசியல் செய்ய வேண்டியது கனிமொழி எம்பி பேசியிருக்காங்க. இதை எடுத்து போடுவீங்களா? இப்ப அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க. அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்றாங்க. ஏன்னா நான் வந்து பெரியாரை இழிவுபடுத்தல, பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன். பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள், அம்மையார் கனிமொழி உட்பட. பெரியார் என்ன பேசினாரு, பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு. பெரியார் யாரு தெரியுமா, பெரியார் யாரு தெரியுமான்னு கேட்குறீங்க. தெரியல, சொல்லுங்கன்னா சொல்ல மறுக்கிறீங்க. பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா? நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்களே, நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான். அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு பெரியாரிஸ்டா?
நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்பினவர் நீங்க. உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு பெரியாரிஸ்டா? எந்த இடத்துல கடவுள் மறுப்பில்லையா? உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணில இல்லையா? நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா? அதை ஏற்கனமா? சமூக நீதி, பெண்ணிய உரிமை, உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா? நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைநிறுத்திருக்காரு? இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லிட்டேன்? காரணம் என்ன? சென்னையில் நின்றுக்கலாம், இங்க கோயம்புத்தூர்ல நின்றுக்கலாம், ஈரோட்டில் நின்றுக்கலாம், சேலத்தில் நின்றுக்கலாம், வேலூர்ல நின்றுக்கலாம், விழுப்புரத்தில் நின்றுக்கலாம். எதுக்கு தூத்துக்குடியில போய் நிக்கிறீங்க? சாதி ஒழிப்புன்னு அங்க ஏமாந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான், அதானே சாதி. உங்களை இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறான் பாருங்க. அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்க மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க, அப்படித்தானே? தூத்துக்குள்ள ஏன் போய் 2 தடவை நின்னீங்க சொல்லுங்க? அந்த பாவப்பட்ட மக்களை உங்க ஆளு, உங்க சாதியாளு அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு. கருணாநிதி மக எப்படிங்க நாடாரா இருக்க முடியும்? கனிமொழி நாடார்னா அழகிரி, ஸ்டாலின், முக தமிழரசு எல்லாம் நாடார் தானே. ஒரு அப்பாவுக்கு 2 சாதி இருக்குமா? யாராவது சொல்லுங்க, சொல்லுங்க. அப்ப என்னதுல போய் தூத்துக்குள்ள நின்னீங்க? நீங்க பெரியாரை பத்தி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா? சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியா உங்க அப்பா தான். சென்னைக்கு படிக்க வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆளுநர் அந்த பெண்ணிய உரிமையை நிலைநாட்டின பெரியாரிய பெருமக்கள்கிட்ட கேளுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல. சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றதுல உங்க கட்சியை கொடியை கட்டிட்டு குறுக்காட்டி நின்று பிள்ளைகளை தொந்தரவு பண்றான். கேட்டா வண்டி இடிச்சிருச்சு, அதனால திரட்டி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில. நாங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும். நீ ஏன் நாட்டல? தூத்துக்குடியில போட்டியிட்டுல 2 முறை எம்பி ஆயிருக்கீல, அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டினீங்க? குறிபாத்து தொண்டக்குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை? அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை? பதில் இருக்கா? கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா? 5 பேர் சத்தானா இல்லையா? எவனோ ஒருத்தன் கொண்டிருக்கான்ல, கொன்றவன் யாரு? கொன்ன காரணம் என்ன? நடவடிக்கை என்ன? சும்மா ஏதாவது பேசிட கூடாது. நாங்க பெரியார் யாரு பெரியார்? யாரு பெரியார் சொல்லு. சமூக நீதியை சொல்லு, பிராமண எதிர்ப்பை சொல்லு, கடவுள் மறுப்பை சொல்லு. பெரியார் வென்றது ஒன்றுலதான். தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க, தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க, தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க, அதாவது ஆங்கில எழுத்திலே எழுதுங்க. இது ஒண்ணுலதான் நீங்க சாச்சிட்டு திராவிடங்க. என் நிலத்துல எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாம அழிச்சு ஒழிச்சிட்டீங்க. தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலயும் தோத்து போனீங்க. எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு? உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு காட்டட்டா? அத்திவரதர் கோயில்ல குடும்பமா நின்று கும்பிட்டீங்களா இல்லையா? கோயிலா போய் நாங்க 1999 கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு, அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா? நான் முருகனை தொட்டேன், என் தமிழ் இறைன்னு. நீங்க ஏன் தொட்டு மாநாடு போட்டீங்க பெருமக்களே? கடவுள் மறுப்பா? பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா? திராவிட இயக்கத்தின் பரிணாமத்துல நீங்க சொல்ற சோக்கால்டு பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடன்லாம். அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க. நீங்க சாதிக்க முடியாத, பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு. நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில நிறுத்தி வெள்ள வச்சிச்சு. நீங்க ஆராசா அண்ணனை ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில நிறுத்தினீங்க. நீங்க சமூக நீதி, சனாதன ஒழிப்பை பேசுவீங்க. அது ஒரு காலம். என் ஆத்தாள பெண் தாத்தம்பாட்டி மயங்கி கிடந்தாங்கல்ல, அது ஒரு காலம். தாழ்த்தப்பட்ட அருந்ததியர்ல ஒருத்தனை தூக்கி சபாநாயகராக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச பெருமகள் நீங்க சொல்ற பிராமண பொம்பளை. அதை நீங்க செஞ்சீங்களா? எதுக்கு சமூக, எதுக்கு எங்க இருக்காரு பெரியார்? எந்த இடத்துல? படிப்பா?
படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்வியை இந்த இடத்துல இருக்குது. கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது? இந்த எங்க அம்மா சொல்லுதுல, கல்வி இருந்துச்சு, காசு இல்ல, வறுமை. அந்த கல்வியை இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை. ஊருக்கு பள்ளிக்கூடம் நான் படிச்சது என் தாத்தன் கட்டின பள்ளிக்கூடம் அரணையூர்ல, ஒரு சிற்றூர்ல. அதுக்கப்புறம் உயர்கல்வி என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்று இருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான். காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, டாக்டர் ஜாயிர் ஹுசேன் கல்லூரியில் படிச்சதுனால நான் இன்னைக்கு வெளியில வந்து நிக்கிறேன். அவன் கட்டி படிக்க வச்சான். கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார். அண்ணாதுரை எங்க ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செழியனி அன்பழகனி பெரியார் தான் படிக்க வச்சாரா? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா? இருங்க, கூலி நான் உங்க வீட்டுல வந்து கையெட்டி நிக்கிறானா? நான் கூலி, உங்க அப்பா தான் கூலி. யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா? கூலியா? என்ன கூலி? நீ தான் என் மக்கள்கிட்ட 1000-500 பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி. நீ சரியான ஆளா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவார். அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன். உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், அப்படி ஒரு வெற்றியே வேணாம்னு சொன்னேன். தமிழ் மகள் தமிழச்சி தமிழிசை. அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா? பெரிய கலைஞரின் மகள் தானே, பெரிய இவங்க தானே. நீங்க எல்லாம் உன் சாதிக்காரன் தானே போய் நின்ன, எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த? ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடணும். ஏதாவது பேசினா வெறியாயிருவேன். அண்மையில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து விலகின ஆதவர்ஜுனா தாவேக்கலை ஒரு தகவல். அது அவர் விருப்பம். அவர் போய் எங்கேயே வேலை செய்யறாரு. அது பேச்சு கிடையாது.